விநாயகன் 98 மாண்புமிகு உறுப்பினர் KP முனுசாமி, மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய கேள்வி பல அர்த்தங்களில் புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் முதல் விடையாக துறையில் அனுப்பப்பட்ட தகவலை நான் இங்கே கூற விரும்புகிறேன். அரசின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் ஓசூர் விஸ்வநாதபுரத்தில் 174.47 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை எல்கோ SEZ அமைத்து 2017 முதல் செயல்பட்டு வருகிறது. போன ஆட்சியில் இச்சிறப்பு பொருளாதார மண்டலம் வேப்பனஹள்ளி தொகுதியிலிருந்து சுமார் 59 கிமீ தொலைவில் அமைந்துள்ளது. இந்த எல்கோசஸ் நிறுவனத்தில் இதுவரை 7 நிறுவனங்கள் குத்தகைக்கு ஒப்பந்தம் போட்டு இன்டர்நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் 12 ஏக்கர், அசென்ட் சர்க்கியூட்ஸ் 12 ஏக்கர், RGBSI 3.93 ஏக்கர், ஆக்யூப் டெக் சொல்யூஷன்ஸ் 1.94 ஏக்கர், யூனிவர்சல் கன்வேயர்ஸ் 1.86 ஏக்கர், ஹைகேல் டெக்னாலஜிஸ் 3.92 ஏக்கர், மிஜு ப்ரெசிஷன் 1.92 ஏக்கர் என்ற 7 நிறுவனமும் எல்காட்டே ஒரு கட்டிடத்தை 62,000 சதுர அடிக்கு கட்டி அதை வாடகை அடிப்படையில் US டெக்னாலஜிஸ் இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட்க்கு 21,000 சதுர அடியும், சந்து சாஃப்ட் டெக்னாலஜி 10,550 அடி, தென்ட்ரல் இன்ஃபோடெக் 1000 அடி, ஸ்க்ரீன் ஆர்ட்ஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் 3,461 அடி, ப்ராசஸ் டிரைவ் 7,000, JLK ஆட்டோமேஷன் கிட்டத்தட்ட 10,000, டிஜிபைட் டெக்னாலஜிஸ் 10,000 என இந்த நிறுவனங்கள் அங்கே செயல்பட்டு இன்றைக்கு தோராயமாக ஒரு 600 பணியாளர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தற்போது புதிதாக தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கும் சூழல் இயலவில்லை என்று உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முனுசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது ஓசூர் மாநகரை ஹைடெக் சிட்டி என்று அனைத்து உட்கட்டமைப்புகளும் மேம்படக்கூடிய அளவிலே ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து இன்று இந்த துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பகுதிகளை இங்கே எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதோடு இன்று இந்த அவையிலே நிதி அமைச்சர் வாயிலாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் அறிவித்த அறிவிப்பை ஓசூர் மற்றும் சூளகிரிக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் 50 கோடி செலவில் தமிழக இளைஞர்களுக்கு உயர்நுட்ப வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலம் ஒரு திறன் மிகு மையம் வியன் எனும் பெயரில் உருவாக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். அதை சென்னை மாநகரத்தோடு மட்டும் நின்று கொள்ளாமல் ஓசூர் மற்றும் சூளகிரி பகுதிகளுக்கும் அது துணை மையங்களாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 பகுதியாக இருக்கிற கேள்வி 2 விடையாக நான் கொடுக்கிறேன். முதலில் ஏற்கனவே அறிவித்த திட்டத்தை என்ன ஆச்சுன்னு கேட்குறார். அது காலம் மாற மாற சில சூழ்நிலைகள் நீடிக்கும், சிலது மாறும். மாண்புமிகு அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு முறை என்னிடம் கூறினார் அவையில், இப்போ தியாகுவுக்கு தெரியுதா நிதி எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு. நான் அன்றைக்கும் கூறினேன், இன்றைக்கும் கூறுகிறேன். நேற்று அவர் மானிய கோரிக்கையை நிறைவேற்றியிருக்கிறார் சுமார் 10,000 கோடி அளவிற்கு. அதே போல் நான் நிதி அமைச்சராக இருக்கும்போதும் செய்தார். அதே போல் IT துறைக்கு அன்றைக்கும் சுமார் 200 கோடி தான் ஒதுக்கப்பட்டது. இன்றைக்கும் சுமார் 150 கோடி தான், இல்லை 130 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்ன மாறி இருக்குன்னா, அன்னைக்கு இருந்தபோது இந்த துறையில் இருந்த நிதி இந்த துறையால் செயல்படுத்தப்பட்டு இந்த துறைக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் சரியான நேரத்தில் வந்து இந்த துறையுடைய செயல்பாட்டுக்கு எந்த தடையும் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறதோ,
இந்த துறையோட நிதிநிலை அதோட மிகவும் தட்டுப்பாடாக இருக்குது. சுமார் 300 கோடி ரூபாய்க்கு மேல் துறை நிறுவனங்கள் இருந்த நிதி அரசுக்கு திரும்ப பெறப்பட்டது போன ஆண்டு. இன்னும் இந்த அசன்ட் சர்க்யூட்ஸ் போல நிறுவனங்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டிய நிதியும் எங்களுக்கு சேரவில்லை. அது இல்லாமல் இருக்கிற நிதியும் பல தடைகளோடு தான் செயல்படுத்த முடியும் என்ற சூழ்நிலையில் ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் தடையாக இருக்கிறது. எனவே நிதிநிலை என்னைக்கு இந்த துறையில் சிறப்பாகுதோ அப்போ இந்த அறிவிப்பெல்லாம் நிறைவேற்றும் என்று கூறி, இன்றைக்கு இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்த ஏவிஜிசி மற்றும் ஏஐ முயற்சிகளை அவர் கேட்கிறார், ஏன் சென்னையில் மட்டும் செய்யணும்னு அந்த மாதிரி அறிவிக்கவில்லை. எல்லா இடத்துலையும் மாண்பு முதலமைச்சர் தெளிவாக கூறியிருக்கிறார், சமமான வளர்ச்சி எல்லா மாவட்டங்களிலும் வரணும் என்று. எனவே மாண்பு உறுப்பினர் கூறியது போல் இதை தமிழ்நாடு முழுவதும் பயன்பெறும் வகையில் இந்த நிதியையும் இந்த முயற்சிகளையும் செயல்படுத்துவோம் என்ற உங்கள் வாயிலாக நான் கூற விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் KP முனுசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செயற்கை நுண்ணறிவு செயலிகளை உருவாக்குவதில் அமெரிக்கா முதலிடத்திலும், சீனா 2வது இடத்திலும், இங்கிலாந்து 3வது இடத்திலும், இந்தியா 4வது இடத்திலும் இருக்கிறது. அதில் இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தில் வருவதற்கு புத்தொழில்களை உருவாக்குவதில் ஓசூர் பகுதிகளை உருவாக்கி புதிய செயற்கை நுண்ணறிவு செயல்களை உருவாக்குவதில் தமிழகம் எந்த அளவிற்கு முன்னேற்றுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்று கேட்பதோடு, வருவாய் பற்றி சொன்னார்கள். இந்த துறையில் ஏற்கனவே இருக்கின்ற அரசு கேபிள் டிவி நல்ல வருவாய் வந்து கொண்டிருந்த துறை, அந்த துறையினுடைய நிலை என்ன என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரிடத்தில் கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூல கேள்விக்கு தொடர்பு இல்லாதது என்றாலும் அரசு கேபிள் டிவி பல தடைகளை தாண்டி, பல பிரச்சனைகளை தாண்டி இப்போ சிறப்பான வகையில் புது டெண்டர் விடப்பட்டு HD பாக்ஸஸ் இன்னைக்கு பொருத்தப்பட்டு எல்லா இடத்துலையும் முன்னேற்றமாயிட்டிருக்கு. மாண்பு உறுப்பினர் வேணுமென்றால் தனியாக கேள்வி கேட்கட்டும், அதற்கு புள்ளி விவரத்தோடு நான் பதில் கொடுக்கிறேன். ஆனால் ஏஐ பற்றி கூறினதற்கு நம்ம ஏற்கனவே பல வகையில், குறிப்பாக நான் 3 தலைப்புகளில் கூறணும். முதலில் ஏஐ காலகட்டத்தில் கல்வி எந்த வகையில் வழங்கப்படணும் இளைஞர்களுக்கு என்றது மிகவும் மாற்றத்திற்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்கு ஏற்ப பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தொழில்துறை மற்றும் எங்கள் தொழில்நுட்பத்துறையில் இருக்கிற ICT அகாடமி எல்லா வகையிலும் ஏஐக்கு ஏற்ப கல்வி திட்டங்கள், பயிற்சிகளை பள்ளி மாணவர்கள்லேருந்து கல்லூரி மாணவர்கள்லேருந்து யாரெல்லாம் இளைய பட்டதாரி வேலை இல்லாத இருக்கவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கோம். அது இது வரைக்கும் செய்யாத அளவு செஞ்சிட்ருக்கோம். முதல் கல்வி. இரண்டாவது, ஏஐயில் சிறந்த நிறுவனங்கள், அதாவது இந்த ஓப்பன் ஏஐ, அதாவது ChatGPT கம்பெனி, அதோடைய என்ஜினியரிங் தரவுகள், அதே மாதிரி யூனிஃபோர் என்று சென்னையில் வாய்ஸ் பேஸ்ட் ஏஐ கம்பெனி ஒன்று உருவாக்குனது, அதோட CEO சேர்மன்லாம் தொடர்பு கொண்டு அவங்களுடைய மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸும் மோஸ்ட் ரீசன்ட் கண்டுபிடிப்புகள்லாம் இங்கே எப்படி அதிகப்படுத்துறது, இங்கே புது ஒரு அலுவலகம் 300 நபர்களோட ஒரு முழு அலுவலகம் இங்கே ஆரம்பிக்கணும் என்று கோரி அதை நானே போய் திறந்து வைத்தேன். அத்தகைய முயற்சிகளில் அவங்களே இங்கே ஈர்த்தால் அவங்களுடைய சுற்றுச்சூழல், அதாவது கல்ச்சர் ஆஃப் எக்ஸலன்ஸ், முன்னேற்ற சுற்றுச்சூழல் பலருக்கு பரவும் என்ற வகையில் அதை இங்கே ஈர்க்க பார்க்கிறோம். மூணாவதாக, ஏஐக்கு இருக்கிறதுலேயே முக்கியமான இன்புட் தேவை டேட்டா, தகவல். இந்த தகவலை நம்ம மாதிரி மாநிலம், ஒரு 8 கோடி மக்கள் சுமாராக இருக்கிற மாநிலத்தில் அரசாங்கம் 1921 நிலைப்பாட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கு நிறைய தகவல் இருக்குது. இந்த தகவலை டிஜிட்டலைஸ் பண்ணால், அதாவது கம்ப்யூட்டரில் ஏற்றுற அளவுக்கு மெஷின் லேர்னிங் அதுலேருந்து கற்றுக்கொள்கிற முடிய அளவுக்கு டேட்டாவை மாற்றினால் இது
பெரிய ஒரு என்ன சொல்றது ஆக்சலரேஷன் ஒரு ஒரு ஸ்பீட் கொடுக்குன்றதுக்காக இந்த பணியும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே இது மாநிலம் முழுவதும் செய்வதா இருந்தாலும் நான் உறுப்பினர் கேட்கறது போல் எல்லா இடத்துலையும் இதோடைய பலன் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் என்று கூறுகிறேன்.